எண்ணையும் எழுத்தையும் வாழும் உயிர்களுக்கு கண்களாகக் கருதிய நூல்கள் எவை? திருக்குறள். கொன்றை வேந்தன். எண்ணையும் எழுத்தையும் வாழும் உயிர்களுக்கு கண்களாகக் கருதிய நூல்கள் திருக்குறள், கொன்றை வேந்தன். நாமக்கல் கவிஞரின் படைப்புகள்: இசை நாவல்கள் 3, புதினங்கள் 5, கவிதை தொகுப்புகள் 10, மொழிபெயர்ப்புகள் 4. தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தைப் பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார்? இந்தியன் ஒப்பீனியன். வேதாந்த சித்தாந்த வித்தக சித்தர் கணமே என தாயுமானவர் எப்பாடல் வழியாக போற்றினார்? சித்தர் கணம். தமிழர்களால் யவனர் என அழைக்கப்பட்டவர்கள் ரோமானியர்கள், கிரேக்கர்கள். பரிதிமாற் கலைஞருக்கு பேராசிரியர் பணி வழங்க முற்பட்ட பல்கலைக்கழகம் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம். 7வது கொஸ்டின்ல 1, 2, 3 ஆகியவை சரி. நாலடியார் மற்றும் பழமொழி ஆகிய நூல்கள் 400 பாடல்களை கொண்டுள்ளன. திரிகடுகம், ஆசாரக்கோவை, சிறுபஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி ஆகிய நூல்கள் 100 பாடல்களை கொண்டுள்ளன. ஏலாதி 80 பாடல்களை கொண்டுள்ளது. அடுத்து 8ல் ஆப்ஷன் சி 1, 2 ஆகியவை சரி. இந்நிலை எனும் நூலை எழுதியவர் பொய்கையார். இந்நிலை 45 பாடல்களை கொண்டுள்ளது. அடுத்து ஒரு பொறுத்துக. வெற்றி வேர்க்கை அதிவீரராம பாண்டியன். நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர். நன்னறி சிவப்பிரகாசர். அறநெறிச்சாரம் முனைப்பாடியார். 10ல் 2ம் சரி. நாற்றிசை பெயர்களும் ஊர்களுடன் குறிக்கப்பெற்றன. தம் ஊருக்கு கிழக்கே வெளிந்த ஊர்ப்பகுதியை கீழூர் எனவும் மேற்கே அமைந்த ஊர்ப்பகுதியை மேலூர் எனவும் பெயரிட்டு வழங்கினர். கம்பராமாயணம் ஒரு வழிநூல். சரி. கதைமாந்தரின் வடமொழி சொற்களை தொல்காப்பிய நெறிப்படி தமிழ்படுத்திய பெருமைக்குரியவர் கம்பர். சரி. அடுத்து 12 மேற்கண்ட 2ம் சரி. கம்பரை ஆதரித்த வள்ளல் திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளல். கம்பர் குலோத்துங்க சோழனின் அவைப்புலவராக இருந்தார். 13 மேற்கண்ட 2ம் சரி. மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரம் எனும் சிவாலயம் மிக பழமை வாய்ந்தது. சுந்தரர் அதனை பாடியுள்ளார். 2ம் சரி. அடுத்து 14 மேற்கண்ட 2ம் சரி. தமிழ் இலக்கியத்தில் காப்பிய வளர்ச்சி கம்பர் படைப்பினால் உச்சநிலையை அடைந்தது. கம்பராமாயணம் பெருங்காப்பியத்திற்குரிய இலக்கணங்களை முழுமையாக பெற்றது. அடுத்து 15 சீதையின் திருமேனி அழகையும் குணநலன்களையும் விவரிக்கும் காண்டம் சுந்தரகாண்டம். சங்கீரை பருவம் என்பது பிள்ளைத்தமிழில் எத்தனையாவது பருவம்? 2வது பருவம். திறம்பாட வந்த மறவன் புதிய அறம்பாட வந்த அறிஞன். இப்பாடல் வரிகள் யார் யாரை பற்றி பாடியது? பாரதிதாசன் பாரதியாரை பற்றி பாடியது. கூற்று 2 மட்டும் சரி. 18ல் அவர் பாய்மர கப்பலில் சென்னை வந்து சேர 8 திங்கள் ஆயின. யாரு? போப். அடுத்து 2 மட்டும் சரி. பரிதிமாற் கலைஞர் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் புலமை பெற்றிருந்தார். அடுத்து 20 தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் எனும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர் பெரியார். பாஞ்சாலி சபதத்தில் விதுரனை தூதுவிடல் பகுதி எந்த சர்க்கத்தில் இடம்பெற்றுள்ளது? முதல் சர்க்கத்தில். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எளிமையும் ஏவாப்பு உடைத்து. இக்குறட்பாவில் ஏவாப்பு என்பதன் பொருள் பாதுகாப்பு. வினை செய்வதற்கு தேவையான 5 பொருட்கள் என வள்ளுவர் கூறுவது பொருள், கருவி, காலம், செயல், இடம். தட்சிணமேரு என்று ராசராசனால் அழைக்கப்பட்ட கோவில் தஞ்சை பெரிய கோவில். உங்களுடைய தர்மமும் கர்மமுமே உங்களை காக்கும் என்று கூறியவர் அயோத்திதாச பண்டிதர். பொறுத்துக. வள்ளலார் தமிழ்நாடு. ஆத்மராம் பாண்டுரங் மகாராஷ்டிரா. சுவாமி தயானந்த சரஸ்வதி பஞ்சாப். நாராயணகுரு கேரளா. ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் வங்காளம். மௌசிம் என்ற அரபு சொல்லின் பொருள் பருவகாலம் ஆகும். வனவிலங்குகள் செழுமைத்தன்மையையும் பன்மையையும் பாதுகாக்க 102 தேசிய பூங்காக்கள் உருவாக்கப்பட்டன. கூற்று மற்றும் காரணம் 2ம் சரி. கூற்றுக்கான காரணம் தவறு. அதாவது 2ம் தனித்தனியே சரி. கூற்று: உலகளாவிய காலநிலை நிகழ்வான எல்னினோ
தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சரி. பருவமழை வெடிப்பு இந்தியாவின் வெப்பநிலையை பெருமளவில் குறைக்கிறது. இதுவும் சரி, ஆனால் ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லை. பொறுத்துக. பாக்சைட் வானூர்தி, ஜிப்சம் சிமெண்ட், கருப்பு தங்கம் நிலக்கரி, இரும்பு தாது மேக்னடைட், மைக்கா மின்சாதன பொருட்கள். எந்த ஒன்று ஆளுநரின் அதிகாரம் அல்ல? தூதரகம். தூதரகத்தில் ஆளுநரின் அதிகாரம் கிடையாது. சரி. கூற்று சரி. மாநில சட்டமன்றத்திற்கு சட்ட அங்கீகார வரம்பு உண்டு. அடுத்த ஒரு பொறுத்துக. சட்டப்பிரிவு 53 குடியரசுத் தலைவரின் இராணுவ அதிகாரங்கள். சட்டப்பிரிவு 61 குடியரசுத் தலைவர் நீக்கம். சட்டப்பிரிவு 72 குடியரசுத் தலைவரின் நீதி அதிகாரங்கள். சட்டப்பிரிவு 74 அமைச்சரவை குழு. சட்டப்பிரிவு 78 பிரதம அமைச்சரின் கடமைகள். கீழ்காணும் மாநிலங்களில் எந்த ஒன்று ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருக்கவில்லை? தமிழ்நாடு. அப்போ ஈரவை சட்டமன்றத்தை பெற்றவை ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம். லூயி கொள்கைப்படி ஒரு காரம் என்பது எலக்ட்ரான் இரட்டையை வழங்கும் சேர்மம். ஒரு அணைவுச் சேர்மத்திலுள்ள மைய உலோக அயனி ஒரு லூயி அமிலம். பின்வரும் மின்கலங்களில் எவை முதன்மை மின்கலங்களாகும்? லக்லாஞ்சே மின்கலம் மற்றும் மெர்க்குரி மின்கலம். லெட் சேமிப்பு கலனை மின்னேற்றம் செய்யும் போது நேர்மின் முனையில் PpSO4 லெட் சல்பேட் ஆனது PP லெட்டாக ஒடுக்கமடைகிறது. தவறான கூற்றை தேர்ந்தெடு. சி இதில் தவறு. அப்போ சரியான கூற்றுகளை படிப்போம். பீனாலின் பாண்ட் OH தொகுதியை கொண்டுள்ள கார்பன் அணு sp2 இனக்கலப்பினமாதலை கொண்டுள்ளது. ஆல்கஹால்களைப் போலல்லாமல் பீனால் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து சோடியம் பீனாக்சைடை தருகிறது. ஆல்கைல் பதிலீடு செய்யப்பட்ட பீனால்களில் ஆல்கைல் தொகுதியின் எலக்ட்ரான் விடுவிக்கும் தன்மை +I விளைவு காரணமாக அவை பீனாலின் அமிலத்தன்மையை குறைக்கின்றன. அடுத்து 40 தவறான கூற்று. பி தவறான கூற்று. அதை விட்டுட்டு சரியான கூற்றை படிப்போம். கிளிசராலில் 2 ஓரிணைய ஆல்கஹால் தொகுதியும் ஒரு ஈரிணைய ஆல்கஹால் தொகுதியும் உள்ளன. மை மற்றும் மை உறிஞ்சும் முத்திரை திண்டு ஆகியவற்றின் தயாரிப்பில் கிளிசரால் பயன்படுகிறது. உயிர்பொருள் மாதிரிகளுக்கு பதப்படுத்தும் பொருளாக எத்தனால் பயன்படுகிறது. 41 பின்வரும் பண்புகளில் பரப்பு கவர்தலுடன் தொடர்புடையது. ΔG, ΔH மற்றும் ΔS அனைத்தும் எதிர்க்குறி மதிப்பை பெற்றுள்ளன. தேங்காயின் இளநீரில் தேங்காயின் திரவ கருவுன் திசு காணப்படும் ஹார்மோன் சைட்டோகைனின். பின்வருவனவற்றுள் எவை தாவர விலங்கு செல்களுக்கு பொதுவானவை? உட்கரு மற்றும் பிளாஸ்மா சவ்வு. மைட்டாசிஸ், மைட்டாசிஸ் இவை முறையே மறைமுக செல் பிரிவு மற்றும் நேரடி செல் பிரிவு. பொறுத்துக. வகைப்பாட்டியலாளர் புத்தகம். தியோப்ராஸ்டஸ் டெலிஸ். பயாஸ்கோரைட்டுகள். மெட்ரியா மெடிக்கா, கரோலஸ் லினேயஸ், எப்சிசிஸ் பிளான்டாரம். பெந்தம் அண்ட் ஹூக்கர் 3 தொகுப்புகள் ஜெனிரா பிளான்டாரம். பறவை மற்றும் பூச்சிகளின் இறகு அமைப்பு ஓங்கு பரிணாமம் கொண்ட ஒத்த உடலமைப்பை பெற்றவை. மைக்ரோ அலைகளை தோற்றுவிக்கும் கருவி கிளிஸ்ட்ரான் அலையேற்றி. அனைத்து வகைகளிலும் டிரான்சிஸ்டர் பெருக்கின் செயல்பாடு முன்னேற்றம் அடைய எதிர்க்கரி மின்னோட்டம் அளிக்கப்பட வேண்டும். அணுக்கரு உலையின் பயன்பாடு மின்னாற்றலை உற்பத்தி செய்ய, அறிவியல் ஆராய்ச்சிக்கு, கதிரியக்க ஐசோடோப்புகளை உருவாக்க. அவ்வளோதான்.